சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் குழந்தையிடம் இன்று இந்த சாய் அப்பா பேச வேண்டும் என்று வந்துள்ளேன். நான் அடிக்கடி ஒரு 2 வார்த்தைகளை நீ உன் வீட்டிற்குள் பேசிக் கொண்டிருக்கின்றாய். இந்த வார்த்தைகளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய துன்பத்தை உனக்கு தந்து கொண்டிருக்கிறது. உனக்கும் உன் குடும்பத்திற்கும் மிகப்பெரிய வேதனைகளை இது தந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது இந்த சாயப்பா நான் உன்னோடு நின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அத்தனையும் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்காக உன் சாயப்பா சொல்லித்தரும் எல்லா பாடங்களும் இந்த வாழ்க்கையில் நீ சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். சாயப்பா ஒரு விஷயம் உனக்கு நினைவிருக்கிறதா? அதாவது வெள்ளிக்கிழமை நாளில் கடன் வாங்குவது கடன் கொடுப்பதோ கூடாது என்று நான் சொல்லியிருந்தேன். அதாவது கடன் வாங்கினால் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலை வரலாம். கடன் கொடுத்தால் அந்த கடன் நமக்கு திரும்ப வராத நிலை ஏற்படலாம் என்று தான் உன் அப்பா சொல்லியிருந்தேன். அதே நேரத்தில் ஆத்திர அவசரத்திற்காக மருத்துவ செலவிற்காக ஒருவர் உன்னிடத்தில் உதவி பெற்றிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அது இந்த கணக்கில் வராது என்பதனை புரிந்து அவர்கள் திருப்பி தராத நிலையில் இருந்தாலும் கூட அதை நீ சமாளித்துக் கொள்வாய். அதற்காக நீ வருந்த மாட்டாய். நான் சொல்வது கடன் பெற்றுக்கொண்டு கடன் கொடுத்துவிட்டு அதை திரும்ப பெற முடியாமலும் திரும்ப கொடுக்க முடியாமலும் இருப்பது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரத்தை எல்லாம் நீ சரியாக இனிமேல் புரிந்து அப்பா எந்த விஷயத்தை உன்னுடைய நல்லதற்காகத்தான் சொல்கிறேன் என்பதனை உன்னுடைய வீட்டிற்குள் நீ பேசுகின்ற இந்த 2 வார்த்தைகளில் உன் வீட்டை சுற்றி மட்டுமல்ல உன்னுடைய இல்லத்திற்குள் உன்னை நல்ல விஷயங்கள் நடத்துவதில்லை. நடப்பதற்கு அதிக காலம் எடுத்துக்கொள்கின்றது. ஒரு விஷயம் உனக்கு நடக்க வேண்டும் என்று இருந்தால் கூட அந்த விஷயம் நடத்த முடியாத அளவிற்கு பல பிரச்சனைகள் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்காக நான் இருக்கக்கூடிய இந்த காலம் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக புரிந்து உன் அப்பா உன்னை தேடி வந்து உனக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ என்னவென்று கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து தெரிந்து என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதும் உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் உச்சம் அல்லவா? உனக்கு நடக்கும் எல்லா நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கு நல்ல நேரம் வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த நேரம் இந்த சாயப்பா உனக்கான நல்ல செய்தியோடு உன் முன்னால் வந்து நிற்பேன். ஏன் தெரியுமா? உனக்கு நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும். உனக்கான வெற்றி செய்தி வந்து கொண்டிருக்கும். உன் வீட்டில் நல்லது நடக்க உனக்கான நேரங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும். ஆனால் இது போன்ற நேரங்கள் உனக்கு சரியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் இது போன்ற தவறுகள் உன் வீட்டில் நடக்கும் பொழுது அந்த தவறுகளினால் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கிறது என்றால் அதை நாம் உன்னிப்பாக கவனிக்கத்தான் வேண்டும் அல்லவா? உன்னோடு எதையும் நான் இப்படி சொல்லி இருந்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை கவனமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் அதாவது நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை எல்லாம் சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று சரியாக நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் யோசித்து கொண்டிருக்காமல் உன் சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய வெற்றியை நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக உனக்கென நான் என்ன கொண்டு வந்து சேர்க்க எண்ணுகிறேனோ அது எல்லாமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனதால் நாம் யோசிக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு உண்மைகளை கொடுக்காமல் போகலாம். ஆனால் நாம் எந்த ஒரு தவறையுமே சற்றென்று செய்து விடுகிறோம். அதன் விளைவுகள் என்னவாகும்? அதன் விளைவுகளால் நம் வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கும் என்பதனையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து விடுவதில்லை. இனிமேலும் இதை இப்படியே இருந்து கொண்டிருந்தது என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனதாக நன்மைகளை தராமல் உன்னை மேலும் மேலும் காயப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
இந்த நேரம், இந்த தருணம் உன்னை தொடரும் அத்தனை அதிசயங்களையும் நிச்சயமாக உனக்கென நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியில்லாத நேரங்கள், தெளிவில்லாத விஷயங்கள் உனக்கு எப்பொழுதும் போல உன்னை காயப்படுத்தியிருக்கிறது என்றாலும் சரி, இனிமேலும் இது போன்ற நிலைகளை தொடராமல் நீ எந்த இடத்திலும் உனக்கான வெற்றியை பெறுவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்தி நம்மால் முடியாது என்று நீ ஒரு பொழுதும் நினைக்க வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் செய்ய முடியாது என்று மற்றவர்கள் பேச்சை கேட்டு நீ ஒரு பொழுதும் நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம். உன்னை சுற்றி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டிருந்தாய். ஆனால் இனிமேல் எல்லா சந்தோஷங்களும் உன்னை தொடர்வதை நிச்சயமாக நீ கண்டு கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கட்டும், நான் வரும்பொழுது உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை வந்து முழுமையாக சேரட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? இனி என்ன நடக்கிறது என்று என் குழந்தை நீ கலங்கி தவிர்க்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய மற்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ கலங்கிவிட வேண்டிய தேவையும் உனக்கு இல்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையை தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்றும் ஏதுவென்றும் கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன். ஒவ்வொரு நிலைகளிலும் நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்று பார்த்து பார்த்து தந்து கொண்டு தான் இருக்கின்றேன். உன்னோடு எதற்கும் அஞ்சாமல் உன்னை தேடி வருகின்ற இந்த சாயப்பாவின் அன்பு உன்னை எப்பொழுது நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு தரக்கூடிய எல்லா வெற்றியும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு நிலைகளையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நொடி முதல் உனக்கானது எல்லா நிலையிலும் நீ விரும்பியது எல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்லும். இந்த காலம் நிச்சயமாக மேலும் மேலும் உன்னை வளரச் சொல்லும். இது போன்ற நிலை உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீ ஒரு தவறை இந்த நேரத்தில் செய்கிறாய் என்றால், இந்த தவறுகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கிறது. எப்பொழுதோ இந்த வாழ்க்கையை நீ விரும்பிய சந்தோஷத்தை அடைந்திருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் நீ அடையாமல் இன்னமும் மிகப்பெரிய சோதனைகளுக்குள் சிக்கி இருக்கிறாய் என்றால், எங்கோ ஒரு தவறு நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? உன்னை சுற்றி ஏதோ ஒரு இடத்தில் தவறான விஷயங்கள் நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? இனிமேலும் நான் உனக்கு வெளிப்படையாக சொல்லவில்லை என்றால் என் குழந்தை மேலும் மேலும் இது போன்ற கஷ்டங்களுக்குள்ளேயே நீ இருந்திட வேண்டிய நிலை உனக்கு வந்துவிடும். இது போன்ற சோதனையினால் உன் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகும் நிலை உனக்கு வந்துவிடும். இந்த நிலை மாறத்தான் நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த சூழல்களை மாற்றிவிடத்தான் நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. இனி நடப்பதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் வெற்றியின் முகமாக ஏற்றுக்கொண்டு நல்லபடியாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்காக எதையும் நடத்தி கொடுப்பேன். இந்த சாயப்பா என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, பொதுவாக நாம் சொல்லித்தரும் சில பாடங்கள் ஆரம்பத்தில் நமக்கு கசக்கலாம். ஆனால் அது உண்மை எனும் நிலை நமக்கே ஒரு நாள் புரிய வரும்போது அந்த நேரத்தில் நாம் வருந்துவதினால் எந்த பலனும் இல்லை அல்லவா? பிரச்சனைகள் வரும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது அதனை நாம் சரி செய்துவிட வேண்டும். நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று நாம் சரியாக புரிந்து கொண்டிட வேண்டும். உனக்கான நேரம் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து தருவதை நீ வெற்றியின் முகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, நமக்கான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரம். நான் ஒரு விஷயத்தை என்னவென்று செய்து கொண்டிருக்கிறோம், நாம் ஒரு விஷயத்தை தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிய வரும்பொழுது அதனை திருத்திக் கொள்வது தான் நல்லது. அதனை என்னவென்று திருத்திக் கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னுடைய இன்றைய வாழ்க்கை நம்பிக்கையோடு வாழ்வதுதான் நல்லது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை காலமும் இந்த சாயப்பாவின் அரவணைப்போடு உனக்கு கிடைத்த எல்லா விஷயங்களையும் இனிமேலும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வீட்டில் அப்படி என்ன வார்த்தைகளை பேசுகிறார்கள், நீ பேசவில்லை என்றாலும், அதாவது நம்முடைய வீட்டில் 10 பேர் இருந்தாலும் அதில் 9 பேர் பேசாமல் இருந்தாலும் சரி, மீதம் இருக்கின்ற ஒருவர் பேசினால் போதும் அல்லவா? அது ஒட்டுமொத்த இல்லத்திலும் எதிர்மறையான அளவு அதிர்வலைகளை உருவாக்கிவிடும். அங்கு இருக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நல்லது நடக்க அது அனுமதிக்காது. இதனை புரிந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் என்ன நடக்கிறது என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இதுபோல நமக்காக நம்மை தேடி வரும். இந்த மாற்றங்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? எதிர்பாராதது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும். நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும். கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கை நீ விரும்புகின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன்னே வர வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும். நான் வருகின்ற பொழுது நீ ஆசைப்படுவது எல்லாம் உனக்கு கிடைக்கும்.
அப்பொழுது இது போன்ற ஒரு வார்த்தைகள் உன் வீட்டில் அங்கே உபயோகிக்கும் பொழுது, இது போன்ற வார்த்தைகளை அங்கே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, அந்த வார்த்தைகளினால் நான் வருவது கூட முழுமையடையாமல் நான் திரும்பி வர வேண்டிய நிலை உன் இல்லத்திற்குள் வந்துவிடும். அதனால்தான் அப்பா மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்கின்றேன், இது போன்ற வார்த்தைகளை ஒருபொழுதும் உன்னுடைய இல்லத்திற்குள் பேசிவிட வேண்டாம். இத்தனை நாளும் பேசியது எல்லாம் போதும். தெரியாமல் பேசினாயோ தெரிந்து பேசினாயோ, இனிமேல் அதை பற்றிய கவலை வேண்டாம். நம்பிக்கையோடு தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கை மாறாமல் நாம் இல்லத்திற்குள்ளும் தெய்வத்தின் நடமாட்டம் இருக்க வேண்டும் என்பதனை நீ விரும்புகிறாய் என்றால், நிச்சயமாக இந்த வார்த்தைகளை இனி ஒருபொழுதும் நீ பேசாதே. என் அன்பு குழந்தையே, அதிலும் குறிப்பாக இன்று அத்தனை தெய்வங்களையும் வணங்குவதற்கு உகந்த நாள். இந்த நாளில் இது போன்ற ஒரு வார்த்தைகளை நாம் ஒருபொழுதும் பேசிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனையெல்லாம் உணர்ந்து நம்மோடு இருக்கும் இந்த நேரங்களில் எல்லாம் நீ என்னவென்று புரிந்து சற்று கவனமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகிறது. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.